ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் மிளகு வறுவல். கத்திரிக்காய்னாலே வேண்டவே வேண்டான்னு ஒதுக்கி வச்சுருவாங்க நிறைய பேர். ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தாதவங்க அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். வாங்க இந்த கத்திரிக்காய் மிளகு வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கத்திரிக்காவை 4 பீஸாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 6 பல்லு பூண்டு, ஒரு 12 to 14 சின்ன வெங்காயம், 1/4 கப்பு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. தேங்காயை நம்ம அரைக்க தான் போகிறோம். நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம், இல்லை சில்லாவும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்துக்கிற 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மிளகு நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம அதோட கூட சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது லைட்டாக வதங்கினா போதுமானது, ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக நம்ம எடுத்துருக்கிற தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் சோம்பு அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம அதை ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வதக்கின எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், பூண்டு, வெங்காயம், தேங்காய், சோம்பு எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அதோடு கூட நம்ம அரைச்சிருக்கிற விழுதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கத்திரிக்காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா மூடி வச்சு வேக வைங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வெந்திருக்கும் நல்லா. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கத்திரிக்காய் வெந்திருக்கிறது. சப்போஸ் வேகலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சுன்னா அதை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ சுவையான கத்திரிக்காய் மிளகு வறுவல் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சனில் தயாராக இருக்குது. இதை உங்கள் வீட்டு கிச்சன்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.